ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானுடைய வக்கர பயிற்சி காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுபோக ஜோதிட சாஸ்திரத்திலேயே இதுவரைக்கும் இல்லாத ஒரு அதிசயம், இதுவரைக்கும் இல்லாத ஒரு அற்புதம் ஜூலை மாதம் 26ஆம் தேதி இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்துது. அது என்ன சார், ஜூலை மாதம் சனி பகவான் வக்கரகதி அடைகிறாரே அதுதான் அதிசயமா? இல்லைங்க. சனி பகவானுடைய தொடர்பில் தான் எல்லா கிரகங்களும் இருக்கும். பொதுவாக ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோட தொடர்பில் இருக்கிறதே பெருசு. ஜூலை மாதம் 26ஆம் தேதி திருக்கணித பிரகாரம் சனி பகவான் வக்கரகதி அடைகிறார். வாக்கிய பிரகாரம் இல்லை. சனி பகவான் ரிஷபராசிக்கு 11வது பாவகன் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கிறார். தொழில் ஸ்தானாதிபதி தான் சனி பகவான் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு. ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு ரிஷப ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் கொடுக்காத ஒரு யோகத்தை சனி பகவான் தான் கொடுப்பார். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போது உங்கள் ராசிக்கு 11வது பாவகன் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி உங்கள் ராசியை பார்க்கிறார். 3வது பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார். ஃபஸ்ட்டு பாயிண்ட். உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய், ஐன சுகஸ்தானாதிபதி விரயஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவை சனி பகவான் பார்க்கிறாரு. அதுபோக உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தில் இருக்கக்கூடிய புதனுடைய வீட்டை 7வது பார்வையை பார்க்கிறார். அதுபோக உங்கள் ராசிக்கு 3வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு சனி பகவான் ஜூலை 26ஆம் தேதி சாரம் கொடுக்கிறார். நட்சத்திரம் பூச நட்சத்திரம் முதல் பாதத்தில் சூரியன் இருக்கார். ரிஷபராசிக்கு 4 கிரகம். சுபஸ்தானாதிபதி சூரியன் சனி பகவானுடைய சாரத்தில் 3வது பாவகத்தில் இருக்கார். லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு உங்கள் ராசிக்கு 3வது பாவகத்தில் சனி பகவானுடைய சாரம் பூச நட்சத்திரம் 3வது பாதத்தில் இருக்கிறார். குருவும் பூச நட்சத்திரம், சனி பகவானும் பூச நட்சத்திரம். உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 4வது பாவக சுபஸ்தானத்தில் இருந்து செவ்வாவுடைய பார்வையில் இருந்து சனி பகவானுடைய வீடான உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்தை பார்க்கிறார். ஏற்கனவே உங்கள் ராசியை சனி பகவான் பார்க்கிறார். உங்கள் ராசியாதிபதி சனி பகவானுடைய வீட்டை பார்க்கிறார். கேதுவும் பார்க்கிறார். அதுபோக உங்கள் ராசிக்கு 3 கிரகம் சந்திரன் சனி பகவான் வக்கரகதி அடையும் பொழுது உங்கள் ராசிக்கு 8வது பாவகத்தில் இருக்கிறாரு. சனி பகவானுடைய பார்வை 10வது பார்வை. ராகுக்கு சனி பகவானுடைய வீடு. பார்த்தீங்கன்னா 9 கிரகங்கள் மொத்தம். சனி பகவான் இல்லாமல் 8 கிரகங்களும் சனி பகவானுடைய தொடர்பில் தான் இருக்குது இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி காலகட்டத்தில். அது மட்டும் இல்லை, 26ஆம் தேதி ஜூலை மாதம் 26ஆம் தேதி சனி பகவான் வக்கரம் அடைகிறாருன்னா 26 2 6 கூட்டினீங்கன்னா 8 சனி பகவானுடைய நம்பர். எத்தனை நாள் வக்கரத்தில் இருப்பார்? 4 மாதம் 4 நாள். ஜூலை மாதம் 26ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரை. அப்போது நீங்கள் கூட்டி கழித்து பாருங்கள் எத்தனை நாள் வருதுன்ட்டு. அப்போ 4 மாதம் 4 நாள் வரும். அதுவும் சனி பகவானுடைய நம்பரான ஆதிக்கமான 8ஆம் நம்பர். அப்போ இது மிகப்பெரிய ஒரு அதிசயம். இந்த அதிசயம் மீண்டும் வருமானது நமக்கு சாத்தியம் இல்லை இல்லையா? காற்று அடிக்கும்போது தூற்றிக்கிடணும்னு சொல்லுவாங்க, வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணும்னு சொல்லுவாங்க. சந்தர்ப்பம் இருக்கும்போது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சாதிச்சுக்கிடணும். ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நேரம் தானுங்க இந்த நேரம். இது உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு சொல்லக்கூடிய ஜோதிடம் இல்லை. அதுக்கு அவசியம் எனக்கு இல்லைங்க. நான் உங்களுக்கு நல்லது செய்யலைனாலும் பரவாயில்ல சாமி, கெட்டது பண்ணிடக்கூடாது. நல்ல பாதை காட்டலைனாலும் பரவாயில்ல, தப்பான பாதையை காட்டிடக்கூடாதுன்றதில் உறுதியாக இருப்பனுங்க. உங்கள் ராசியை சனி பகவான் வக்கரகதியிலிருந்து பார்ப்பது அதே சனி பகவானை குரு பகவானுடைய பார்வை வாங்கி பார்க்கிறார். தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் லாபஸ்தானத்தில் இருந்து தனகாரகன் சொல்லக்கூடிய ஒரு கிரகம் லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் பார்த்து உங்கள் ராசியை பார்ப்பது சிறப்பு. அது மட்டும் இல்லை, இந்த சனி ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கார், தனஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் இருக்கிறார். அப்போ தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் உங்கள் ராசிக்கு 2ல் இருக்கார். இது எல்லாமே சாதகமான நேரம். சம்பாதிக்கிறதுக்கான தருணத்தை இந்த பிரபஞ்சம் அனுதினமும் கொடுக்கும். சாதிக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை எப்பயாவது ஒரு முறை நாம் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரகங்களுடைய அடிப்படையில் நம்ம ஜாதகத்துடைய தசாபுத்தி அடிப்படையில் தான் இந்த மாதிரி ஒரு நேரம் நமக்கு வாய்க்கும். இன்றைக்கி சம்பாதிச்சவங்க, சாதித்தவங்க, மேலுக்கு இருக்கிறவங்க
எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருந்துருக்கும்ல. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டவங்க தானே இன்றைக்கி மேலுக்கு இருக்காங்க. ரிஷபராசியில் பிறந்தவங்க சாதிக்கிறதுக்கான நேரம் இந்த நேரம். சாதிக்கணும்னு எண்ணம் இருக்கிறவங்க, சாதிக்கணுன்ற ஆசை இருக்கிறவங்க இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோ. 10 மணிக்கு காலையில் 10 மணிக்கு ஓட்டப்பந்தயம்னா 6 மணிலேருந்து ஓடிக்கிட்டு இருந்தால் வேலைக்காகாது. எந்த நேரத்தில் என்ன செய்யணும்னு இருக்குதோ அந்த நேரத்தில் அதை செய்தால் தான் முன்னுக்கு வர முடியும். இதுக்கு முன்னாடி நீங்கள் தொழில் செஞ்சீங்க, நட்டப்பட்டீங்க, அப்படி இருந்தீங்க, இப்படி இருந்தீங்க, இந்த கதையெல்லாம் வேணாம். ஜூலை மாதம் 26ஆம் தேதியிலிருந்து நான் சொன்ன மாதிரி இந்த நேரத்தில் தொழில் தொடங்குங்க. ரிஷபராசியில் பிறந்தவங்க எப்போவுமே 10 ரூபா கொடுத்து இதில் தான் பிழைக்கணும்னா பிழைச்சி காட்டிடுவீங்க. 10,000 ரூபாய் கொடுத்தாலும் 10 ரூபா பொழப்பு தான் பிழைப்பீங்க. இது உங்களுடைய சுபாவம். நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இப்படி தான் நீங்கள் இருப்பீங்க. ஆடம்பரமாக இருக்கிறதுக்கும் அகலக்கால் வைக்கிறதுக்கும் நீங்கள் லாக்கிப்பட மாட்டீங்க. பாக்கெட்டில் 10 ரூபா இருக்குதுன்னா அந்த 10 ரூபாய்க்கு உண்டான வேலையை தான் நீங்கள் பண்ணுவீங்க. 10,000 ரூபாய்க்கு உண்டான வேலை நீங்கள் பண்ணவே மாட்டீங்க. இந்த நேரம் உங்களுடைய தரத்தை உயர்த்தும், மதிப்பை உயர்த்தும், வாழ்வாதாரத்தை உயர்த்தும். ஏன் வாழ்வாதாரத்தையே கொடுக்குன்னு சொல்கிறேனுங்க. ஜூலை மாதம் 26ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 10ஆம் தேதிக்குள்ளார உங்களுடைய ஜாதக ரீதியாக எந்த நாலு பொழுது சிறப்பாக இருக்குதோ அந்த நாலு பொழுதில் உங்களுடைய ஜாதக ரீதியாக எந்த தொழில் செய்யணும்னு இருக்குதோ அதை செய்யுங்க. இதுவரை இப்படி நான் இருந்தேனுங்க, இப்படி நான் இருந்தேன் அப்படின்னா, சம்பளம் வாங்கக்கூடிய இடத்துல நான் இருந்தேனுங்க அப்படின்னா, சம்பளம் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு நீங்கள் போகணுமா? இது நல்ல நேரம். இல்லை சாமி, நான் ஏற்கனவே ஒரு நிறுவனத்தில் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறேனுங்க, ஒரு 10 பேருக்கு மேலுக்கு இருக்கிறேனுங்க, ஒரு தனியார் செக்டர்னா அதில் ஒரு டீம் லீடராக இருக்கிறேனுங்க அப்படின்னா, இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அடுத்த ரோல் உங்களுக்கு உருவாகிடும். அதுபோக நான் வெளியூருக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேனுங்க, வெளிநாடு போகிறதுக்கான முயற்சி செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு கைக்கு விடும். அது மட்டும் இல்லை, இதில் இன்னொரு முக்கியமான சமாச்சாரம் இருக்குது. ஒரு கிரகம் பயிற்சி அடையும் பொழுதோ வக்ரம் அடையும் பொழுதோ அந்த கிரகத்தோட எல்லா கிரகங்களுடைய சுழற்சியும் நம்ம பார்க்கணும். அப்போ தானே சரியாக இருக்கும் இல்லையா? பருப்பு மட்டும் போட்டால் சாம்பார் ஆகிடாது. பருப்போட என்னென்ன போடணுமோ எல்லாம் போட்டால் தான் சாம்பார் இல்லையா? இப்போது ரிஷப ராசியாதிபதி சுக்கிரன், இது எல்லாருக்கும் தெரியும். அந்த ரிஷப ராசியாதிபதி சுபஸ்தானன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கார். விரயஸ்தானாதிபதி திருமணஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசியில் இருந்து, உங்கள் ராசியில் தன்னுடைய சுயசாரம் மிருகசீரிச நட்சத்திரம் முதல் பாதம், இந்திரன் அவதரித்த நட்சத்திரம் மிருகசீரிச நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருந்து உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனை பார்க்கிறார். அப்போது ஜூலை மாதம் 26ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 10ஆம் தேதிக்குள்ளார சொந்த மண்ணு மனம் வாங்கணுன்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவங்க, சொந்த மண்ணு மனம் வாங்க முடியலையன்ற ஆதங்கத்தில் இருக்கிறவங்க இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா, டிசம்பர் மாதம் கார்த்திகை மாதம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் சரியா? கார்த்திகை மாதம் வரும், டிசம்பர் மார்கழி மாதம் வரும். ஜனவரி பிப்ரவரியில் கிரக பிரவேசம் பண்ணுவீங்க. இது நான் உங்களுக்கு சேலஞ்சாக சொல்கிறேனுங்க. ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு நான் சேலஞ்சாக சொல்கிறேனுங்க. கையில் 4 காசு பணம் இல்லை சாமி, காசு பணம் இருந்தால் தான் ஒரு செயல் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த உலகத்தில் யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. காசு பணத்துக்கு முன்னுக்கு அந்த செயல் செய்கிறதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பம் தான் நமக்கு தேவை. சந்தர்ப்பம் வந்துருச்சுன்னா காசு பணம் 2வது பட்சம் தானுங்க. ஒரு சிலர் நாம் பார்த்துருக்கோம், கையில் 4 காசு பணம் இருந்திருக்காது, பொண்ணுக்கு அழகாக கல்யாணம் பண்ணிட்டு இருப்பாங்க, பையனுக்கு அழகாக கல்யாணம் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்துருக்கோம், தேவைக்கு மேலே 10 கல்யாணம் பண்ணுறதுக்கு காசு பணம் வச்சுருப்பாங்க. அவங்களுடைய பொண்ணுக்கும் சரி பையனுக்கும் சரி கல்யாணம் பண்ணாமல் சிரமப்பட்டு சின்னப்பட்டு சித்திரவதைப்பட்டு இருப்பாங்க. நிறையா பார்த்துருக்கோம் சரியா? நான் அனுதினமும் பார்க்குறேன் சரியா? அப்போது இந்த சூழல் அப்படின்றது ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு சொந்தமாக மண்ணு மனம் உருவாக்கிக்கிறதுக்கு உண்டான நேரம். சார் பொருளாதாரம் எப்படி இருக்கும் சார், அது எனக்கு சொல்லுங்கள் சார். சார் இந்த நேரத்தில் உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தில் தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன், தனகாரகன் சொல்லக்கூடிய குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். புனர்பூச நட்சத்திரம்ன்றது எல்லாருக்கும் தெரியும், குரு பகவானுடைய நட்சத்திரம், ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரம். தனகாரகனுடைய நட்சத்திரத்தில் தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் இருக்கிறார். இது நிறைவான நேரம். இந்த நேரத்தில் உத்தியோக உயர்வு வந்தால் கடனை தானாக கட்டிட்டு போகிறீங்க.
இந்த நேரம் ரிஷபராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரஞ்சாமி. அது படித்த படிப்புக்குண்டான உத்தியோகமாக இருக்கலாம், வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சியாக இருக்கலாம். எண்ணம்தான், நம்மளுடைய எண்ணம்தான் அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போகும். இது வரைக்கும் நம்மளுடைய எண்ணங்கள் பூர்த்தி ஆகலைன்னா ஜூலை மாதம் 26ஆம் தேதிக்கு மேற்கொண்டு டிசம்பர் 10க்குள்ளார உங்களுடைய தகுதி மாறும், தராதரம் மாறும், மதிப்பு மாறும், மறுவாதம் மாறும். அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி தரும். போகணுமா போகக்கூடாது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒன்று சொல்கிறேனுங்க. 10,000 ரூபாய்க்கு என்ன உழைப்பு போடுறோமோ அதுதான் 1 லட்சம் ரூபாய்க்கும். 1 லட்சம் ரூபாய்க்கு என்ன உழைப்பு போடுறோமோ அதுதான் 10 லட்சம் ரூபாய்க்கு. எந்த இடத்துல எந்த வேலையை நம்ம செய்கிறோன்றது தான் முக்கியம். சரியா? அது மனசில் வச்சுக்கிட்டு இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. இந்த நேரத்துடைய இறுதியில் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி சொல்லியிருக்கிறேனுங்க. அன்னைக்கு எனக்கு சொல்லுங்கள், நான் சரியான ஜோதிடரா இல்லை தவறான ஜோதிடரான்றதை அன்றைக்கி நீங்கள் அனுபவித்து சொல்லுங்கள். சரியா? இந்த பதிவு ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்றது மனசார நம்புறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் ரிஷபராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.